சரியா? ஸோ இன்றைக்கு எல்லாம் கேட்டு நினைக்கிறேன். சரியா? கேட்காடைய சீக்கிரம் மெசேஜ் போடுங்க. ஓகே, இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஏசி தியரி என்பது விஷயம். சரியா? அது என்ன ஏசி தியரி? இப்ப கரண்ட்ல ரெண்டு டைப் ஆஃப் கரண்ட் வந்து இருக்கு. So, முதலாவது வந்து டிசின்னு சொல்லுவோம், அடுத்தது வந்து ஏசின்னு சொல்லுவோம். ஸோ அதை கரண்ட்னு சொல்றதை விட இன்னும் திருத்தமான வடிவத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ்ல ரெண்டு டைப் வந்து இருக்கு. என்ன ஒன்று டிசி மற்றது ஏசி. ஸோ இப்போ டிசின்னு சொல்லி சொன்னா என்ன டிரெக்ட் கரண்ட்னு சொல்லுவோம். அதாவது டைமோட கரண்ட் வந்து அப்படியே மாறாம இருக்கும். ஏசின்னு சொன்னா ஆல்டர்னேட்டிங். ஸோ அது மேலே கீழே போயிட்டு வந்து ஸோ அதாவது பிளஸ் மைனஸ் ரிலேட்டிவா மாறிக்கொண்டு இருக்கும், அவ்வளவுதான். ஸோ என்ன காரணத்துக்காக நாங்க ஏசி கரண்ட பாவிக்கிறோம் அல்லது டிசி என்று ஒன்று இருக்கீங்களா, ஏசி என்ற ஒரு விஷயம் ஏன் வந்தது, அது அவர் ஏன் பாவிக்கிறோம் யாருக்காச்சும் தெரியுமா? கொஞ்சம் டக்குனு ஜென்ரலாக வச்சுட்டு பாடத்து உள்ளாராங்க. யாருக்காச்சும் தெரியுமோ? தெரியுமா? தெரியுமா? நான் லீவ் ஆகிறேன். டிவிஷன் சொல்லுவாங்க என்ன ஏனத்துக்காக நாங்க டிசி கரண்ட, சாரி ஏசி கரண்ட என்ன ஏன் பாவிக்கிறோம்? டிசி இருக்குதாங்க. சரி. சரியா? சரி விடு. ஆமா, ஓகே. சரி விடுங்க. வேற ஷர்மிலன் சொல்லுவாங்க என்னத்துக்காக நாங்க ஏசி கரண்ட பாவிக்கிறோம்? சரியான ஆ, சரியான சரியா? யாராவது தெரிஞ்சாங்களா ஏதாச்சும் இருக்கீங்களா? சரியா? ஓகே. இப்ப சரியா தான் இருக்கணும் அப்படி இல்ல. சரியா? சரியோ பிள்ளையோ நீங்க ட்ரை பண்ணி சொல்லலாம். ஸோ ஏசி கரண்ட் நல்லது பாவிக்கிறது மெயினா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூர இடங்களுக்கு கரண்ட கடத்த இல்லாம இருக்கும். இன்னும் அந்த நீங்க டிசி கரண்ட டிரெக்ட் கரண்ட யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கேப் வந்து கூட 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 கரண்ட் வந்து சிக்கலாகிட்டு வரும். சரியா? ஆனா டிசியை பொறுத்த ஏசியை பொறுத்த மட்டும் அப்படி இருக்காது. ஏசியை பொறுத்த மட்டும் இங்க ஒரு இடத்துல இருந்து தூர இடங்கள் இருந்து கிலோமீட்டர் கணக்கான இடங்கள் கரண்ட்டை கொண்டு போறது வந்து சரியான ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் யூஸ் பண்றோம். சரியா? இதே டிசி கரண்ட் தான் யூஸ் பண்ற நடமுடிச்சோம்னா அது கன்செப்ட் எல்லாம் ஈஸியா, கொண்டு போறதுக்கு நிறைய செலவு வரும். ஸோ இப்போ எங்களோட நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற இப்போ இந்த சும்ராசன் நீ பார்த்து கொண்டிருக்கிற ஃபோனோ லேப்போ எல்லாமே என்ன செய்யுது, டிசி காரெல்லாம் வேலை செய்யும். பெரிய டிவியோ ப்ரொஜெக்டரோ எல்லாமே டிசி காரெல்லாம் வேலை செய்யும். அப்போ என்ன செய்யுது, அப்போ ஏசி கரண்டை கொடுத்தா அந்த சாமான் வந்து ஏசி கரண்டை வாங்கி அந்த ஏசி கரண்டை டிசி கரண்டை மாற்றி அந்த டிசி கரண்டில் வேலை செய்யும். ஸோ அதான் நடந்தோம். சரியா? ஸோ அது தெரியாம இருந்தால் தெரிஞ்சுக்கோ, எல்லாத்துலேயுமே அப்படித்தான். அதே மாதிரி இப்போ இப்போ இந்த லெப்ட் சார்ஜர்ல இந்த சார்ஜர்ல ஒரு பெட்டி கொண்டு இருக்கும். இந்த பெட்டி என்ன சாமான் சொன்னா அவர் தான் அந்த ஏசியை வந்து டிசியா மாத்துற ஆள். சரியா? அவங்களுக்கு ஒரு ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் வந்து இருக்கும். அந்த ஏசியை டிசியா மாத்துறதுக்கு ரெண்டு டைப் இருக்கு. சரியா? ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் மாதிரி ஒன்றை வச்சு மாத்தலாம். பூஸ்ட் கன்வெர்ட்டர் ஒன்று இருக்கு, அதை வச்சு மாத்தலாம். ஆஹ் அந்த அளவுக்கு எல்லாம் அவ்வளோ டீப்பான தேவையில்லை. இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு வேற போதும், உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வருது. ஸோ அப்போ தேவையான விஷயம் கடை வந்து பார்த்து வந்து. சரியா? ஓகே. ஸ்க்ரீன் தெரியுது எனக்கு, நம்புறேன். இப்ப என்னன்னா கேள்வி வைப்பேன், கேள்வியை விட சொல்லாட்டி நானா பிடிச்சதாக கேள்விக்கு வந்து வரும். ஓகே, அப்ப நாங்க தொடங்கும். சரியா? இன்றைக்கு பார்க்க போற விஷயம் ஏசி தியரி. சரியா? ஓகே. ஸோ இது தொடக்கத்துல இருந்து முக்கியமான விஷயம் தான். ஏசி தியரியை பொறுத்த மட்டும் நீ எவ்வளவுக்கு கல்குலேட்டரோட ஃபெமிலியரா இருக்கு அவ்வளவுதான் முக்கியம். ஸோ இந்த கல்குலேட்டர்ல உங்களோட இந்த கல்குலேட்டர் இருக்கானே உங்களோட வேறு கல்குலேட்டர், கால்குலேட்டர்ல கம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு மோடுன்னு இருக்கும். சரியா? மோடுக போனீங்கன்னா கால்குலேட் பக்கத்துல கம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த கம்ப்ளெக்ஸ் என்ற மோடுக்குள்ள போய் பூந்து விளையாடுவோம். சரியா? அதுக்குள்ள போய் என்னென்ன ஒரு நம்பரை கம்ப்ளெக்ஸ் நம்பர் மாத்துறது, என்னென்ன டைப் ஆஃப் கம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, ஒரு கம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து இன்னொரு கம்ப்ளெக்ஸ் நம்பர் கன்வர்ஷன் அப்படி செய்யறது,
அந்த ஒரு டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன்னொரு டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரை என்னென்று பெருக்கிறது, பிரிக்கிறது, பிரிச்சு வர்ற விட என்னென்று இன்னொரு டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறது கொண்டு எல்லாமே அந்த கால்குலேட்டர்ல வழியா பூந்துலாடி தெரிஞ்சு வச்சுக்கோ. தெரிஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னா ஏசி தியரி கால்குலேட்டர் தான் மெயினான விஷயமா இருக்கு. சரியா? ஓகேவா? ரைட். ஸோ பாடத்துல நேர குறிப்போம், குறிக்க போறோம். சரியா? இப்போ வந்து ஆம், இப்போ டிசி சர்க்கிட்ஸுக்கு சரியா? இப்போ கேள்வி கேட்க போறேன், ரெடியாரு. இப்போ டிசி சர்க்கிட்ஸுக்கு நாங்க பார்த்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர், சரியா? கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் இருக்கு. இப்போ நீங்க ஆர்எல்சி எல்லாம் படிச்சிட்டீங்க இந்த ரீதியில, ஆர்சி படிச்சிட்டீங்க, சரியா? ஆர்சி படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த இண்டக்டர் கெப்பாசிட்டர் பற்றி தெரியும், முடிவா தெரியும். ஸோ அதை மேல செகண்ட் ரோல கணக்கெல்லாம் செய்து அது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது வேலை பார்த்தாச்சு. ஸோ டிசி சர்க்கிட்ஸுக்கு இந்த கெப்பாசிட்டர், சரியா? இப்போ ஃபுல்லி சார்ஜ் ஆன நிலை, சரியா? ஃபுல்லி சார்ஜ் ஆன நிலையில ஒரு கெப்பாசிட்டர் கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்கிட்டா இருக்குமா அல்லது க்ளோஸ் சர்க்கிட்டா இருக்குமா? மெக்னிசா சாரி மெக்சிஸ் சொல்லுங்க பாப்போம். ம் ஆமாண்ணா. ம் ஓப்பன் கெப்பாசிட்டர் கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்கிட். அப்போ இண்டக்டர் க்ளோஸ். ஓகே நைஸ், கிடையாது. கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்கிட்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு இண்டக்டர் அது க்ளோஸ் சர்க்கிட்டா இருக்கு, சரியா? ஓப்பன் சர்க்கிட் என்ன என்னமோ இல்லை, அதை மேல தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப தமிழ் இங்கிலீஷ் சிக்கல் ஒன்று இருக்கு. ஓப்பன்ல திறந்து விடுறது, திறந்து விடுறேன்னா அந்த ஒரு பிரச்சனை இல்லை, காரணம் முறையாக அப்படி போயிட்டு நான் சந்தோஷமா இருந்துட்டு வரும் அப்படி இல்லை. ஓப்பன்ண்டா அது துண்டிக்கப்பட்ட நிலைமை, சரியா? அதாவது தடை வந்து முடிவிலி, சரியா? ஓப்பன் சர்க்கிட். க்ளோஸ் சர்க்கிட் தடை வந்து பூஜ்ஜியம், அவ்வளோதான் விஷயம். ஸோ ஒரு ஒரு டிசி சர்க்கிட்ஸுக்கு கெப்பாசிட்டர் வந்து எங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஒரு ஓப்பன் சர்க்கிட்டே இருக்கும் ஃபுல்லி சார்ஜ் ஆன நிலையில. ஃபுல்லி சார்ஜ் ஆன நிலையில இண்டக்டர்ன்றது பூஜ்ஜிய மாதிரி இருக்கும். ஆனா இங்க உங்களுக்கு ஏசியை பொறுத்த மட்டும் கெப்பாசிட்டர் என்றது ஒரு க்ளோஸ் சர்க்கிட்டே இருக்கு. கெப்பாசிட்டர் ஒரு க்ளோஸ் சர்க்கிட்டே இருக்கும். அதே வழியில இண்டக்டர் ஒரு ஓப்பன் சர்க்கிட்டே இருக்கு. விளங்கிட்டா? இப்போதைக்கு இந்த ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? இப்போதைக்கு ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏசில கொஞ்சம் நிறைய இருக்கு, நிறைய இருக்குன்னா கன்செப்டுகள் அப்படின்னு சொல்லி போய் கொண்டு வரும். சரியா? அந்த கன்செப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சரி. ஓகே, சரியா? ஓகே. இப்ப வந்து இப்ப இந்த இதுல வந்து வோல்டேஜ் தான் ஏசின்னு சொன்னா என்ன, அதுவுமே கரண்ட். ஏசின்னு சொன்னாலே ஆல்டர்னேட்டிங், அதனால கரண்ட். அது சி என்றது கரண்ட் தான் குறிக்குது. டிசி என்ன சொன்னா டிரெக்ட் கரண்ட். ஆனா நாங்க ரிப்ரசன்ட் பண்றது வோல்டேஜ், சரியா? ரிப்ரசன்ட் பண்றது என்னது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டெரிக் கரண்டா இருந்தாலும் ரிப்ரசன்டேஜ் பண்றது வோல்டேஜ் தான், சரியா? அதாவது இந்த டைமோட மாறாம இருக்குதுன்னு சொன்னா எங்க 10 வோல்ட் தான் நான் குறிப்போம். நான் ரிப்ரசன்ட் பண்ண போற ஆள் வந்து வோல்டேஜ், இல்லைங்களா? ரிப்ரசன்ட் பண்ண போற ஆள் வந்து வோல்டேஜ். எப்படியும் வி சமன் ஐஆர் என்ற ஒரு ஓமின் விதி இருக்கு. சர்ப்ரைசிங்லி இந்த ஓமின் விதி என்றவர் எங்களுக்கு டிசிக்கும் வேலை செய்யும், ஏசிக்கும் வந்து இந்த ரெண்டுமே வந்து சரியா இருக்கு, சரியா? ஸோ அதன்படி வி ப்ரப்போர்ஷனல் டு ஐ என்ற மாதிரி நீ எடுக்கலாம். ஸோ அப்போ நாங்கள் இதை ரீப்ரசன்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இங்கே எங்கள் ஈஸிக்காக நாங்கள் ரீப்ரசன்ட் பண்ண போக வேண்டிய ஆள் வோல்டேஜா இருக்கு, சரியா? விளங்குதா கதை? ரைட். இப்ப இந்த வோல்டேஜை ஏதாச்சும் ஒரு வடிவத்துல கொடுப்போம், ஏதாச்சும் ஒரு எண்ணத்தை கொடுக்க போறோம், வடிவத்துல குறிப்போம். இப்ப எஸ்ஹெச்எம்னு சொல்லி ஏல ஒரு விஷயம் படிச்சிருப்ப, அதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அது என்ன சிம்பிள் எளிமைசை இயக்கம். இந்த எளிமைசை இயக்கத்துல அந்த இடப்பெயர்ச்சிக்கு எக்ஸ் சமன் ஏ சைன் ஒமேகா டி, எக்ஸ் டாட் சமன் ஏ ஒமேகா கொஸ் ஒமேகா டி இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்பேன், அப்படித்தானே? ஸோ அப்ப இதுகள் எல்லாம் என்ன சாமான், இதுகள் ஒரு வடிவம், சரி? அந்த ஒமேகா டியோட நம்மள பைய கூட்டண்டா கூட்டலாம், சரி? அது விருப்பம். இவர் வந்து என்ன, இது ஒரு காமன் ஃபார்ம், ஒரு ஜெனரல் ஃபார்ம். அதாவது என்ன, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருந்துட்டா
இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் நாங்கள் அவரை கொடுக்கலாம். வேற வேற வடிவமாகவும் எடுத்து கொண்டு வரலாம். சரியா? அதே மாதிரி இந்த ஏசி கரண்டா இருந்துச்சுன்னு சொன்னா அவரை நிறைய டைப் ஆஃப் ஏசி கரண்டா மாத்தலாம். அதுல ஒன்றுதான் சினுசாய்டுன்னு சொல்லுவோம். சினுசாய்டு சொல்லுவோம். சரியா? என்ன சாமான்? சினுசாய்டு. இந்த சினுசாய்டை பற்றி தான் நாங்க படிக்க போறோம். சரியா? இந்த சினுசாய்டு என்ற பர்டிகுலர் வடிவத்தை பற்றி தான் நாங்க செய்ய போறோம். இங்க படிக்க போறோம். சரியா? வேற ஒன்றை பற்றியும் படிக்க போறது இல்லை. அது என்னடா அந்த சினுசாய்டு என்று பார்ப்போம். சரியா? இப்ப வேற ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சொன்னா அல்லது ஆல்டர்னேட்டிங் கரண்டோ ஏதோ ஒன்று. சரியா? ஆல்டர்னேட்டிங் கரண்டோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜோ அது என்ன செய்யணும்? ஆல்டர்னேட்டிவா இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஆல்டர்னேட்டிவா இருக்கும். எப்படி வேணும் ஆல்டர்னேட்டிவா இருக்கலாம். இதுவுமே ஒரு ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன் தான். அல்லது இப்படி இருந்தனாலும் ஒரு ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன் தான். அல்லது இப்படி இருந்தாலும் அதுவுமே ஒரு ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன் தான். எப்படி இருந்தானே எல்லாமே ஒரு ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன் தான். எல்லாமே ஏசி தான். சரியா? இப்ப நாங்க இதுல இந்த மாதிரி வரப்போறதால் அதாவது சைன் அல்லது கொஸ்டின் வடிவத்தை எடுக்கக்கூடிய ஆக்களத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? சினுசாய்டு சொல்லுவோம். அந்த சினுசாய்டை பற்றி தான் நாங்க படிக்க போறோம். விளங்கிட்டா? விளங்க சொல்லி நம்புறேன். ஏதாச்சும் விளங்காட்டி தயவு செய்து கேள். தயவு செய்து கேள். சரியா? இதுலயும் கேட்காம விட்டேன்னா செய்யலாம். அதை அட்மிட் பண்ணி கேட்கறது நல்ல. அதை மெசேஜ்ல போடிங்க பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது? இப்படி இது ஒரு டைம். இந்த டைமோட அவர் இப்படி மாற போற சைனோ காஸ் மாதிரி மாற போறாருன்னா ஒரு ஒரு டைமுக்கும் என்னது வேற வேற வோல்டேஜ் இருக்க போகுது. ஸோ அப்போ நாங்கள் விடி என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். டைமோட அந்த ஒரிஜினலான வோல்டேஜ் மாறக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ நார்மலாக அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குமாண்டா விஎம் இன்டு கொஸ் ஒமேகா டி பிளஸ் பை என்ற மாதிரி ஒரு வடிவம். சரியா? விஎம் இன்டு கொஸ் ஒமேகா டி பிளஸ் பை என்ற வடிவத்தில் நாங்கள் எழுதுவோம். சரியா? இந்த விஎம் என்றது என்ன சாமான்னா வியினுடைய மேக்சிமம் பெருமானம். மேக்சிமம் பெருமானம் அதாவது இப்படி போயிட்டு இப்படி வரப்போகுது அப்படித்தானே? ஸோ அப்ப இந்த தொங்கல் மட்டும் இப்ப இவரை தான் நாங்கள் விஎம் சொல்லுவோம். இந்த தொங்கல் பெருமானத்துக்குரிய இங்க வர்ற ஆள் அவர் தான் என்ன சொல்லுவோம்? அவர் தான் நாங்க விஎம் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கிட்டா? ஆனா இப்ப இதை விட விஆர்எம்எஸ் அந்த மேல கொஞ்சம் இருக்கு. சரியா? ஆர்எம்எஸ் என்றது என்னென்ன வரும்? விஎம் இன்கு √2 என்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆர்எம்எஸ் என்றதா என்ன? ரூட் மீன் ஸ்கொயர் என்றதா அந்த ஆர்எம்எஸ். சரியா? அந்த ரூட் மீன் ஸ்கொயர் என்றதா ஆர்எம்எஸ் ஆக இருக்கும். சரியா? ஓகே. அந்த மாதிரி கொஞ்சம் விஷயம் இருக்கு. ஏதாச்சும் சிக்கலா இல்லை ஸ்பீடா போனாலும் சொல்லு. ஓகேவா? ரைட். ஸோ இவர் தான் விஎம் என்றது மேக்சிமமான பெருமானம் வேற கொஸ்டமேகாட்டின்னு இருக்கு. இவர் கொஸ்டமேகாட்டியா இருந்துச்சாண்டா இவர் இந்த வோல்டேஜுக்குரிய பொது வடிவம். இதே மாதிரி கரண்ட்டுக்கும் ஒரு பொது வடிவம் இருக்கு. சரியா? அதுக்கு முன்னால கரண்ட்டுக்கு ஒரு பொது வடிவம் இருக்கு. அது கரண்ட்டுக்கு பொது வடிவம் இருக்கட்டும். இதுல கொஞ்சம் குறியீடுகள் கொஞ்சம் மாறிச்சாரி வருது. சரியா? கவனித்துக்கொள். சிமோலாய் தான் கரண்ட் யூஸ் பண்ண போறோம். T is equal to Im into அதே சாமான் தான் cos omega t plus omega. சரியா? cos omega cos தான் வரணும் இல்லை, சைனும் வரலாம். ஆனா எங்களுக்கு கொஸ்தான் நாங்க வர வளைப்போம், கொஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் கொஸ்டீட்டால ஒரு அருமையான ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. அதாவது கொஸ்ஸுக்குள்ள மைனஸ் டீட்டா என்று வந்தா அது என்னத்துக்கு சமனா இருக்கு? கோகுலம் சொல்லுவா. cos மைனஸ் டீட்டா என்னது சமனா இருக்கு? கேட்கிறேன் Cos theta. கேட்கிறியா? என்னதுக்கு? Cos theta.
ஓகே. கொஸ் மைனஸ் டீட்டா அங்கிட்ட கொஸ் டீட்டாவே கம்மியா இருக்கு. ஸோ அப்ப கொசுக்குள்ள வாரவரோட போலாரிட்டி என்ன செய்யாது? கொசு ஒரு பிரச்சனையும் படுத்தாது. கொசுக்குள்ள பிளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் அது பிளஸ் அதே இல்லை. ஜஸ்ட் அவர்கிட்ட வெளியும் மட்டும் தான் என்ன செய்ய போகுது? கொசுக்குள்ள ஒரு சாமானே இருக்கு. ஸோ அதனால நாங்க இங்க வந்து நாங்க கொசை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த அந்த பிளஸ் மைனஸ் பிரச்சனை கொடுக்குற இடங்கள் வந்து இருக்கு. சரி, அதனால நாங்க சேஃபான வழி கொசுக்கு மாத்திரம் அந்த பிளஸ் மைனஸ் பிரச்சனை இருக்காது. சரி, அதுக்காக நாங்க கொசை தான் நார்மலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இதனுடைய ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கா பார்ப்போம். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் வந்து பார்க்க போறோம். அதாவது ஆம், வரைவா பார்க்கக்குள்ள என்ன மாதிரி நடக்குது என்றது. சரியா? ரைட். ஸோ ஒரு வரைவு கொண்டு வரப்போகுது. சும்மா நார்மலாக பார்த்த மாதிரி வரைவு தான். டைம் டைமோட ஒரு வோல்டேஜ் இருக்கு. இது பின்னாலே போட்டு விட்டா இப்படி போகுதுன்னு இப்போ இந்த மாதிரி இருக்கு. ஸோ வோல்டேஜ் இந்த மாதிரி மாறுது. அப்ப என்னன்னு சொல்லுவீங்க? இவர் வந்து இந்த இடத்து தான் நாங்க விஎம் என்ற மாதிரி சொல்லுவோம். சரியா? ஓகே. அல்லது வந்து இவ்வளவு துண்டையும் விஎம் சொல்லலாம். இவ்வளவு துண்டையும் விஎம் சொல்லலாம். அதே மாதிரி இவருக்கு இவ்வளவு துண்டு உங்களோட ஆவர்த்தன காலம். அது சும்மா வளமே நீ படிச்சது துண்டு தானே இவ்வளவு தான் ஆவர்த்தன காலம். அதே மாதிரி இந்த எஃப் இன்டு டி சமன் ஒன்று சமன்பாடு இருக்கு. அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஓவர் டி அந்த சமன்பாடு. ஓகே. சரி, ஒன் ஓவர் டின்னு சமன்பாடு அதுதான் இப்படி எழுதுது. சரி, அப்புறம் அந்த சமன்பாடு நான் படிக்கலன்னு சொல்றாங்க. அதே விஷயம்தான். ஓகே. சரியா? அப்ப இதெல்லாம் அது இந்த வந்து ஆவர்த்தன காலமா இருக்கு. ஸோ இதை விட இங்கால இருக்கிற எவ்வளவு துண்டு, இந்த இங்கால இருக்கிற எவ்வளவு துண்டு தான் நாங்க பையன் சொல்லுவோம். சரியா? பையன்றது எங்க வந்தது? உங்களோட விடி இஸ் ஈக்குவல் டு விஎம் இன்டு கோஸ் ஒமேகா இ பிளஸ் பையன் வர்ற அந்த பை தான் இந்த பை. ஸோ இந்த பையன்றது என்னென்ன உங்களோட ஃபேஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஃபேஸ் ஆங்கிள் சொல்றோம். சரியா? அதாவது அந்த அவத்தைக்குரிய ஆரம்ப அவத்தை என்ன மாதிரி மாறுது, முன்னுக்கு பின்னுக்கு போயிட்டு வருது, அந்த ஃபேஸ் ஆங்கிள்னு சொல்றோம். சரியா? இந்த ஃபேஸ் ஆங்கிள் என்ன காண்றது, என்ன மாதிரி விஷயங்கள் வருது பின்னுக்கு பார்ப்போம். சரியா? ஓகே. ஸோ இதை விட எனக்கு எக்ஸ்ட்ராவா தெரிய வேண்டிய சமன்பாடு ஒமேகா சமன் 2πf. இந்த ஒமேகான்றது உங்களோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியா இருக்கு. சரி, ஒமேகான்றது என்ன சாமா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். இப்போ எனக்கு கொப்பியில் எழுதின ஷார்ட் நோட்ஸ் கிடக்குது. அது உனக்கு தேவை அப்படின்னு சொன்னா மெசேஜ் போட்டீங்கன்னா நான் ஃபோட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விடுறேன். சரியா? தேவை அப்படின்னா போட்டு விடுவேன். இல்லாட்டி இதுலேயே நோட் பண்ணுறீங்கன்னா நோட் பண்ணு, கொப்பியில் அது ஒரு இதுவும் இல்லை. சரியா? அதே மாதிரி இந்த சமன்பாட்டில் இருந்து நாங்கள் என்ன எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஓவர் டி என்ன சமன்பாடு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/t சொல்லி சமன்பாடு எடுப்போம். இதுவும் முக்கியம். இந்த ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியா சொல்லியாச்சு. ரைட். இப்ப இப்ப இந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பார்த்தது இன்னொன்று பார்ப்போம். அதாவது பி ஒன் டி இஸ் ஈக்குவல் டு எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? பிஎம் சைன் ஒமேகா டி இந்த மாதிரி சொல்றாங்க. வி டூ டி இஸ் ஈக்குவல் டு பிஎம் சைன் ஒமேகா டி பிளஸ் ஒரு பை இருக்கு. ரெண்டா இந்த ரெண்டையும் நாங்க கிராஃப்ல காட்ட போறோம் என்று சொல்லி சொன்னா இந்த ரெண்டு பேர். சரியா? அதற்கா பார்ப்போம். இப்ப இதெல்லாம் எக்ஸாமுக்கு கேட்க போறாங்களான்னு கேட்டா அப்படி இல்லை. என்ன கிராஃபை தந்துட்டு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. சரியா? எக்ஸாம்ல தேவை எந்த மாதிரியான கேள்விகள் நீ செய்து விடுவேன். சரியா? அவனோட கேள்வி செய்து விடுவேன். மிச்ச கேள்வியை நீயா தான் செய்வோம். நீயா அந்த அளவுக்கு கேள்வி செய்து அந்த அளவு நல்லா நான் செய்து விடுறது உனக்கு அவ்வளவு பெருசா பெரிய விஷயம் படாது. நீயா செய்யறது நல்லா. சரியா? நான் ஒரு சில எக்ஸாம்பிள் கேள்வி செய்து விடுறேன். விளங்காட்டி கொண்டு வந்தீங்கன்னா கேட்போம். சரியா? இதுக்காக விளங்காட்டில அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஈஸி ஈஸி விஷயங்கள் தான். ஸோ பேர் அப்ப முதலாவது வி ஒன்னை பார்ப்போம். வி ஒன்ன்றது என்ன? சைன் தானே. அப்ப டி வந்து நோட்டா இருக்கே கூட என்ன சைன் வந்து நோட்டா இருக்கு. சைன் நோட் நோட் தானே. ஸோ எங்களுக்கு வேற எப்படி வரும்? இப்போ முன்னுக்கு ஒரு பை இருக்குன்னு சொன்னா சொட்டு முன்னுக்கு தொடங்கும். சரியா? அப்ப இவர் வந்து எங்களுக்கு வி ஒன்னா இருக்கும். இவர் எங்களுக்கு
V2 இருக்கு. சரியா? விளங்குதா? இப்ப இந்த துண்டிற்கு தானே இவர் எவ்வளவு தூரம் முன்னுக்கு தொடங்கினாரோ அவர் தாங்க பையா இருக்கு. முன்னுக்கு தொடங்குறதுக்குரிய ஆங்கிள் ஷிஃப்ட் அவர் தான் என்னவா இருக்கும், பையா இருக்கு. விளங்குதா? அப்ப டி வந்து நோட்டா இருக்கைக்குள்ள என்ன நடக்கும்? இதை பாருங்க. இப்ப டி வந்து நோட்டா இருக்கைக்குள்ள V2 இஸ் ஈக்குவல் என்ன வரும்? Vm இன்டு சைன் பையன் வருமல்லோ. அப்ப அந்த சைன் பைக்கு ஒரு வேல்யூ வருதானே, அந்த வேல்யூல தான் போய் நிற்கும். இந்த அந்த வேல்யூல போய் நிக்குது. அப்ப அதுக்கு முன்னுக்கு வந்து நாங்க கீறுறோம். இதுக்கு முன்னுக்கு அதாவது டைம் மைனஸ்ல இந்த வேல்யூ நெச்சுக்கொண்டு ஒரு முன்னுக்கு கீறி 0 ஆறு இடம் மட்டும் கீறி போட்டு அங்க இருந்து தொடங்குது எடுக்கிறோம். விளங்கிட்டா? விளங்கிட்டா கதை என்ன? விளங்கிட்டா மாடி? ஓகே, சரியா? ரைட். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன அவ டி சமன் 0 இருக்க என்ன வேல்யூ எடுக்குதோ அந்த வேல்யூவை இந்த இடத்துல போட்டுட்டு அது பிறகு ஓகே நாங்க என்ன டைம்ல ஒரு 0 இருக்கும், அதாவது அவர்கிட்ட வோல்டேஜ் வேல்யூவே இந்த டைம்ல 0 இருக்கும்ன்றதை பார்த்து அங்கே இருந்து தொடங்குது என்ன எடுக்கிறோம். சரியா? அப்ப அந்த கேப் தான் வந்து இந்த பையா இருக்கும், அதை ஃபேஸ் சேஞ்ச் சொல்றோம். இந்த 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 துண்டுக்குரிய இந்த ஆங்கிள். சரிதானே? ஓகே. ஸோ இப்ப இப்படி வந்துட்டு எல்லாம் எப்படி வந்துட்டு இப்ப நான் V1 V2 ரெண்டு வரை வந்துட்டு இதை வந்து என்னன்னு இது வந்து கிராஃப்ல இப்படி சொல்லிட்டாங்க. இப்ப என்னன்னு வந்து நாங்க வார்த்தையில என்ன சொல்றது, என்னென்ன ஒரிஜினலா வந்து சொல்ல போறாங்க எக்ஸாம் பேப்பர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவ ரெண்டு வழியில செய்ய சொல்லலாம். சரியா? முதலாவது என்ன சொல்லலாம்னா வி டூ லீட் லீட் V1 பை பை என்று சொல்லலாம். சரியா? அல்லது V1 லேக்ஸ் V2 பை பைன்னு சொல்லலாம். விளங்கிட்டா? இந்த விஷயம் விளங்கிட்டா? அதாவது V2 என்றது யாரு? உங்களுக்கு இவர். அப்படித்தானே? பாருங்க வரேன், ஜூம் அனோட்டேஷனுக்கு போ. ஓகே. இப்ப V2 என்றது உங்களுக்கு இவர். அப்படித்தானே? இவர் தான் உங்களுக்கு V2. இந்த V2க்குரிய சமன்பாடு இவர் இப்படி வந்து நிக்குது. அதுல ஒரு பையன் வந்து நிக்குது. யாரு இப்ப வாரான்? சரியா? ஒரு பையன் வந்து இங்க வந்து நிக்குது. சரி, இதுல வந்து பார்த்தா அந்த பையன் ஒரு விஷயம் இல்ல. இப்ப என்ன செய்ய போறோம்? வீட்டுக்குரிய சமன்பாடை போட்டா வீட்டுக்கு வந்து டைம் வந்து 0 போட்டோம்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வருது. இதுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை கொண்டு வந்து நாங்க இந்த இடத்துல போடுறோம். ஓகே, அந்த வேல்யூவை கொண்டு நாங்க இந்த இடத்துல போடுறோம். போட்டோம் வந்து ஒரு இடத்துல வந்து நிக்குது. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து என்ன போடுறாங்க? டி சம் 0 போட்டாங்க. எங்களுக்கு இந்த வோல்டேஜே பூஜ்ஜியமா வாரத்துக்கு ஏத்த மாதிரி இவர் பூஜ்ஜியம் என்னது ஒமேகா டி பிளஸ் பைன்றது பூஜ்ஜியம் ஆகிட்டாங்கன்னா டீக்கு வந்து ஒரு மைனஸ்ல ஒரு வேல்யூ காண்பிச்சு அங்க இருந்து விரைவு தொடங்குது என்ன மாதிரி எடுத்து விரைவு தேடி முடிச்சுட்டா டன். இப்போ என்ன செய்ய போறோம்? இதை ரெண்டு வகையில எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு சொன்னா ஒன்று லீட்ஸ் மற்றும் லேக்ஸ், அதாவது முந்துது பிந்துது என்ன மாதிரி எடுக்கலாம். இந்த ரெண்டு விரைவுல எது முன்னுக்கு நிக்குது பாத்தீங்கன்னா V2 முன்னுக்கு நிக்குது. ஏன்? அவர் தான் ஃபர்ஸ்டா தொடங்குது, செகண்டா தான் V1 தொடங்குது. சரியா? பார்த்தாலே விளங்கு. V1 வந்து V2 ஃபர்ஸ்டா தொடங்குது, V1 செகண்டா தொடங்குது. அப்ப V2 லீட்ஸ் V1, அதாவது V1 V2 முந்துது. எவ்வளவுதான் முந்துதுன்னா பையால முந்துது. சரியா? ரெண்டு சொல்லலாம். அது ஒன்று உண்டு. ரெண்டாவது வழி V1 தான் இந்த பிங்க நிக்கிற V1 ரிலாக்ஸ் பிந்துது V2 இது பையா. விளங்கிட்டா? அவ V1 லீட்ஸ் V1, V2 லீட்ஸ் V1 பை பை, அல்ல V1 லேக்ஸ் V2 பை பை. இந்த லீட்ஸ் லேக்ஸ் விஷயம் விளங்குதா? சரியா? சும்மா லக்கப்பமா நெத்தில விளங்கிட்டா உனக்கு? இந்த V2 V1 லேக்ஸ் லீட்ஸ் ரகம். நாங்க உனக்கு கேட்கல, நீங்க சாய்க்கிறீங்களா இல்லையா?
கதையம்மா விலங்குதா? விலங்கு இல்லையா அது? நான் யாருக்கிற ஒன்று கீழே மியூட் பண்றேன் நான். ஒரு ஐநூறு எனக்கு அப்புறம் ஒரு நம்பரை பிடிச்சிடும் இந்தா. E22 227. ஓ விளங்க விலங்குதா? அப்ப எனக்கு ஓ ஓ சின்ன விலங்க பத்தி பார்ப்போம். ம். மியூட் பண்ணிட்டு எங்கடா போறேன் முடியுது. ஆ சொல்லுவோம் என்ன என்ன மாதிரி அடே. ம். ஹலோ. அப்படி சொல்ல தெரியலண்ணா. அப்படி சொல்ல தெரியலண்ணா. சரி விளங்கிட்டு அப்படியா? உடனே மியூட் பண்ணுவோம். சரி சரி மியூட் பண்ணி கிடையாது ஆரம்பி. சரியா? ஓகே அப்ப லீட் ஸ்லாக்ஷன் விளங்கியதுன்னு நினைக்கிறேன். சரி இதுல வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். சரியா அங்க right. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப இப்ப இப்படி வந்து இதில் நாங்க என்ன செய்யலாம்? V1 ஒன்று இருக்கு, V2 ஒன்று இருக்கு. இதை வந்து நாங்க செய்யலாம் கம்பேர் பண்றோம். சரியா? ஸோ அதை கம்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்டா, ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்கணும். சரியா? ஃப்ரீக்குவென்சி ஒன்றா இருக்கணும். ஆனா அவருடைய ஆம்ப்ளிடியூட் ஒரே மாதிரி இருக்க வேணும் இல்ல. சரியா? ஆம்ப்ளிடியூட் ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். ஆம்ப்ளிடியூட்னா என்ன? ஆம்ப்ளிடியூட்னா வீச்சம். அதாவது எங்க இந்த V இந்த மேக்சிமம் இவர் வந்து சேமா இருக்க வேணும் என்று தேவை இல்லை. சரி இவர் வேற வேறையா இருக்கலாம். ஆனா அங்க ஃப்ரீக்குவென்சி என்ன இருக்கணும்? சேமா இருக்க வேணும். சரியா? அவ்வளோ இதை வச்சுதான் கம்பேர் பண்ற விஷயம். So, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இதுல கொஞ்சம் ஜோமெட்ரிகள் வந்து தேவைப்படும். சரி அவ்வளவு பெரிய ஜோமெட்ரிலாம் இல்லை. நாங்க பார்க்க ஜோமெட்ரியா ஏல பார்க்க ஜோமெட்ரியா அவ்வளோ இல்லை. சும்மா ஹோல் சில்வர் டீ கப் தெரியும் தானே? ஹோல் சில்வர் டீ கோஸ் டீ கப். சரி ஹோல் சில்வர் டீ கப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல சைன் கோஸ் டேன் எல்லாமே பாசிட்டிவ் எடுக்கும். இந்த இடத்துல சைன் மட்டும் பாசிட்டிவ் எடுக்கும். டேன் மட்டும் பாசிட்டிவ், கோஸ் மட்டும் பாசிட்டிவ். சரியா? இது முதலாம் கால்வட்டம். இது முதலாவது கால்வட்டம் அதாவது 0 அல்லது 360. இவர் வந்து இரண்டாம் கால்வட்டம் சைன் கோஸ் தொடக்கம். மாறி போட்டுருக்கியா விளங்கல? ஏபி? சைன் கோஸ மாறி போட்டிருக்கிறாய். ஓர் சில்வர் டீ கப். ரெண்டாம் கால் வேண்டும்டா ஆ சைன். சரி 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 சரி. ஹோல் சில்வர் கோஸ். சரியா? சரியா? இது வந்து 90 பாக, இவர் 180, இது 170. ஸோ இந்த துண்டுகளும் இருக்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஏன்னு சொல்லி சொன்னா இதுல இப்படி வரையக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க? விளங்கல? திரும்பி போடுங்க. முதல் போட்டு முதல் போட்டு சரி இப்பதான் மாறி போட்டுருக்கேன். யாரா அதானே பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஒரு வாரன் பொறுங்கோ. என்னடா ரெண்டாம் காலோட தான் சைனுக்கு நேரடா அவன் லூசன்டா சொல்லிக்கிறேன். டேய், லூசா, ரெண்டாம் கால் வட்டம் தான் எங்க இருக்கு? 90 180. ரெண்டாம் காலோட தான் சைன். ஓமடா டேய். இந்த வேதான் சைனா. சைவர் 360 எல்லாம் மாறி மாறி போட்டிருக்கிறியா? அப்ப சரிடா. சரியா? வேதான் கோஸ். இப்பாருங்க. சரியா? இந்த இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. நமக்கு இப்படி வருது. சரியா? இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னு சொன்னா இதுதான் ஃபேஸ் சேஞ்ச் பண்ண போறோம். இப்ப ஃபேஸ் சேஞ்ச் பண்ண போறோம்டா. இப்ப நான் அவனை என்ன சொன்னான்? இந்த சினுசோயிடுன்னு ஒன்று இருக்கு. சரியா? சினுசாய்டுன்னு ஒன்று இருக்கு. இந்த சினுசாய்டுன்றது உங்களுக்கு என்னத்துல வரலாம்? சினுசாய்டு சைன்லயும் பெறலாம், சினுசாய்டு கோஸ்லயும் பெறலாம். சரியா?
ஆனா நாங்க என்னத்தை பாவிப்போம்னு சொன்னான், இந்த கொஸ்ஸை தான் யூஸ் பண்ண போறோம்னு சொன்னான். ஸோ சைனில் வந்துச்சுன்னா அதை கொஸ்ஸில் மாத்தணும். என்னண்டு அதே 90 பிளஸ் தீட்டா கொஸ் தீட்டா அந்த விஷயம்தான் செய்ய போறேன். சரியா? அந்த விஷயம் செய்ய பிளவிடாம செய்யுங்க. சரி, சிம்பிளான ஒரு கன்வர்ஷன் தான் செய்ய போறோம். சைன்ல இருந்து கொசு மாத்துறது, கொசுல இருந்து சைனுக்கு மாத்துறது, அது விஷயம். சரியா? இப்ப அது என்னென்று செய்யறது என்றதுக்கா பார்ப்போம். அது செய்யறதுல சின்ன சின்ன அது அது கால்குலேட்டர்ல செய்யலாம், அது தான் கவலைக்குரிய விஷயம். சரியா? ஓகே. இப்ப சின்ன சின்ன குட்டி குட்டி கேள்வி தரப்போறேன். கேள்வி தரப்போறேன்னா ஒரு கேள்வி நான் செய்து விடுறேன், இந்த கேள்வி நான் தாரேன். சரியா? ஓகே. இதை விட இப்படி இருந்துச்சுன்னா உதாரணத்துக்கு ஏ இன்டு கொஸ் ஒமேகா டி பிளஸ் பி இன்டு சைன் ஒமேகா டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டி என்று சொல்லி இருக்கிற உண்ட ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரின் உண்ட ருட்ன்னு சொல்லி ஒன்று எடுத்து அதை நாங்க இனி முழு சமன்பாட்டையும் நாங்க சியால பிரிச்சு சியால பெருக்கி அதை சைன் டீட்டா கொஸ்டிட்டான்னு போட்டு சி இன்டு அந்த சைன் விரிவாக்கம் எடுக்கிற வழி இருக்குல்லோ அந்த மாதிரி ஒரு நோட்டும் இதுல போட்டிருக்கு. ஆனா அது பெருசா நான் பாவிக்கல. சும்மா நோட் போட்டுருக்கேன் போலக்கு. பாப்பாங்க. இப்ப ஒரு கேள்விக்கு வருவோம். சரியா? ஓகே. உங்க முதலாவது கேள்வி V1 அப்படின்னு சொல்லி ஒன்று தந்திருக்காங்க. எவ்வளவு? தய 10 கோஸ் ஒமேகா டி பிளஸ் 50 பாகை தந்திருக்காங்க. V2 இஸ் ஈக்குவல் டு 12 சைன் ஒமேகா டி மைனஸ் 10. சரியா? ஒரு வாரம் இதுல இவர் பாகை இல்லை, இந்த இவர் பாகை கிடையாது. பாகை இல்லை, எல்லாம் ரேடியனா, எல்லாமே ரேடியன்ல வரும். ரேடியன்ல வரப்போனா என்ன செய்யணும்? கால்குலேட்டர் யூஸ் பண்றேன்டா அதுல ஆங்கிள் யூனிட்னு சொல்லி ஒரு 3 யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டை ரேடியனுக்கு மாற்றணும், மாத்திட்டு செய்யணும். இல்லாட்டி என்ன எக்ஸாம் முடிதான் ஓட்டி இருந்தா சரி. ஓட்டி என்னன்னா அவ்வளோ பறக்கும். எத்தனை யூனிட் பாடம்? 3 யூனிட் பாடம் இல்லை. இப்போ போய் வேற அதை கவனித்துக்கோ. ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ரேடியன் செகண்ட் -1ல வரும். செகண்ட்ல பெருக்கப்பட்டா ரேடியன் தான் வரப்போம். சரி, அப்ப கால்குலேட்டர் ரேடியனுக்கு மாத்திக்கோ. ரைட். இப்படி 2 சினிசாய்டுக்குரிய ஃபார்ம் தான். 2 சினிசாய்டு தந்துட்டு எது லீட்ஸ் பண்ணுது, எதை லேக் பண்ணுது, என்ன வேல்யூ வரப்போகுது என்ற மாதிரி கேள்வி கேட்கலாம் வைப்போம். சரியா? டவுட்டா? E22 227 அன்நோட் பண்ணிக்கிறாங்க. டவுட்டா இல்லை சும்மா அன்நோட் பண்ணி வச்சுக்க. மியூட் பண்ணிடலாம். சரியா? அப்ப இது என்னன்னு பார்க்கணும் பார்ப்போம். சரியா? முதல்ல என்ன செய்ய போறோம்? எல்லாத்தையுமே கொசுக்கு மாத்த போறோம். அதான் நாங்க செய்ய போற வேலை. இப்ப ஓகே, என்னென்ன செய்ய வேணும்? உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா முதலாவது இந்த முன்னுக்கு எங்களுக்கு பிளஸ் இருக்கும். சரியா? முன்னுக்கு பிளஸ் இருக்கணும். அடுத்தது எங்களுக்கு கொஸ் இருக்கும். பிளஸ் இருக்கணும், கொஸ் இருக்கும். இப்ப என்ன செய்யணும்? இங்க ரெண்டையுமே மாறுதான் வேணும், வேற வழி இல்லை. சரியா? ரெண்டுமே என்ன செய்ய போறோம்? மாற்றத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. அது ஒரு 3 நிமிஷம் இருக்கு. அந்த 3 நிமிஷத்துக்குள்ள மாத்தலாம் நினைக்கிறேன். பார்ப்போம். அப்போ உதாரணத்துக்கு V2 மாத்தினோம்டா V2 என்ன இருக்கு? 12 சைன் ஒமேகா டி மைனஸ் 10. இது முக்கியமான ஸ்டெப்ஸ், வடிவா கவனித்துக் கொள்ளுங்கோ. இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ நான் என்ன செய்யறேன்? இந்த சைனை கொஸ்ஸா மாத்துறேன். என்னென்னு மாத்த போறேன்டா 90 கூட்டுறேன். 90 பிளஸ் டீட்டா என்ன டீட்டா? உங்களுக்கு கொஸ் 90 பிளஸ் டீட்டா பிளஸ்லேயே சைன் டீட்டா வரும். என்னதான் இருக்கு? சரி, 2ஆம் காலம் தானே. ஸோ வரப்போகுது ஒமேகா டி மைனஸ் 10ஓட சாரி 90 கழிக்கிறேன் 90 மைனஸ் டீட்டா. சரியா? ஓகே. சைன் 90 மைனஸ் டீட்டா கொஸ் டீட்டா எடுக்கிறது இல்லை, அது தெரியும். சரியா? ஓகே. இப்படி வருது. ஸோ இது 12 கோஸ் ஒமேகா டி மைனஸ் 100 வரும். அப்படியே வச்சுக்கோ. சரியா? இனி V1 மாத்திரம் V1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 கோஸ் ஒமேகா டி பிளஸ் 50 வரும். இஸ் ஈக்குவல் டு அவரை நாங்க 10 எடுக்கலாம். 10 எடுத்து என்னென்ன 10 எடுக்க போறோம்? 180 மைனஸ் டீட்டாக போகுது. சரியா? அப்போ ஓல் சில்வர் டீ கப் லைட் தானே, அந்த கப்புக்குள்ள போகுது. கோஸ் 180 மைனஸ் இந்த டீட்டா வரும். ஸோ அப்போ 2க்கும் 3க்குமே
ஒரு மைனஸ் வரும், ஒமேகா டி மைனஸ் 50. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10 கோஸ் 130 மைனஸ் ஒமேகா டி. இந்த ஒமேகா டிக்கு முன்னால மைனஸை வந்து நாங்கள் வச்சிருக்க விரும்புறீல, மைனஸ் வச்சிருக்க கூடாது. சரியா? ஒமேகான்றது என்ன சாமா, அங்கோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. சரியா? அப்ப இங்க மைனஸ் எடுக்கக்கூடாது. அர்த்தன் காணையில. சரியா? மைனஸ்ன்றது அங்க வரக்கூடாது. சரி, ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும். அப்ப நாங்க என்ன செய்யறோம், அந்த மைனஸை பொது ஒரு தூள்களை வெட்டி தள்ளிடலாம். ஸோ அப்ப கோஸ் ஒமேகா டி மைனஸ் 130 வரும். ஸோ இதுக்காக தான் கொசப்பாவை. சரியா? இப்படி வந்துட்டா, இப்படி வந்த பிறகு ரெண்டையும் எழுது. இவர் தான் வந்து எங்களை V2, இவர் தான் வந்து எங்களை V1. இனி வந்து நீங்க என்ன செய்யலாம், சிம்பிளா எழுதலாம். V2 லீட்ஸ் V1 by 30 டிகிரி. சாரி, 30 போட்டா சரி, 30 ரேடியன்ஸ்னு வருது. சரியா? எப்படி வரப்போகுது, இந்த ஆங்கிள பாசிட்டிவா மெயின்டைன் பண்ணணும். விளங்கிட்டா உனக்கு? இந்த கேள்வி செய்து விட்டதை பேர் லெஸ் தேன் மினிட்டாம். இந்த கேள்வி செய்து விட்டதை டக்காண்டு பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன். சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன். குரூப்ல ஒரு கேள்வி போட்டு விடுறேன். சரியா? குரூப்ல டைப் பண்ணி ஒரு கேள்வியை போட்டு விடுறேன். V1 V2 இந்த 10 நிமிஷத்துக்கு செய்து கொண்டு வாங்க. ஓகேவா? 10 நிமிஷத்துக்கு V1 V2 எது லீட்ஸ் எது லேக் வந்து எத்தனை ரேடியனால செய்துன்னு வந்தீங்கன்னா சரி. சரியா? இதை நான் வந்து மீட்டிங் முடிஞ்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு வரேன். குரூப்ல கேள்வியை போட்டுக்கிறேன். ஓகே, சரியா? இது ரெக்கார்ட் மீட்டிங் முடியும் பார்க்க முடியுது.